அம்மா, வேலையில என்னம்மா இருக்கு? எந்த வேலையும் தப்பான வேலை இல்ல. நேர்மையா செஞ்சா மட்டும் போதும். நீங்க அவ செய்யற வேலையை ஏன் குறை சொல்றீங்க? ஏய், என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்க? நம்ம குடும்பத்துக்கு தானடா இது அவமானம். இதுல அவமானப்பட என்னமா இருக்கு? ஹோட்டல்ல வேலை செஞ்சா என்ன? இங்க பாருங்கம்மா, அவளை எனக்கு பிடிக்காதுதான். அதுக்காக அவ செய்யற எல்லாத்தையும் என்னால தப்பு சொல்லிட்டு இருக்க முடியாது. அவ வேலைக்கு போகணும்னு நினைச்சா அது அவளோட இஷ்டம். நீங்க சும்மா அவளோட கேரக்டர் பத்தியோ அவளோட வேலையை பத்தியோ பேசாதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். சீனு, என்ன சிவனும் இப்படி சொல்லிட்டு போறா? வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. சீனு, என்ன? இன்னும் என் மேல லவ் இருக்குல்ல? என்னது? என்னை பத்தி நீ இவ்ளோ நல்ல ஒப்பீனியன் வச்சிருக்கியே. நம்ம ஏதாவது சொன்னா இவ வேற மாதிரி லாக் பண்ணுவா. வாய் கொடுக்காம போறதுதான் நல்லது. என்னதானா பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சதா? எனக்கு ரொம்ப நேரம் பிராக்டிஸ் போச்சு. ஏன்? இன்னும் கொஞ்ச நாள்ல மேட்ச் இருக்கு. அதிகமா பிராக்டிஸ் பண்ணாதானே வின் பண்ண முடியும். இருந்தாலும் ஓவராலா ஒர்க் அவுட் பண்ணாத. அதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. கொஞ்சம் அப்பப்ப ரெஸ்டும் எடுக்கணும். அப்பதான் சரியா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். நல்ல மோட்டிவேட் பண்றியே. நீ ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா போகலாம். உனக்காக என்னால இப்போதைக்கு இதை மட்டும்தான் பண்ண முடியும். ஏய், நான் ஷூ எப்படி இருக்கு? பிராக்டிஸ் பண்ணி பண்ணியே ஷூ கடிச்சிட்டியா? ம், அது 2-3 நாள் ஆச்சு. அப்புறம் ஏன் அந்த கிழிஞ்ச ஷூவை போட்டுட்டு இருக்க? வேற மாத்திக்கலாம்ல. அதுக்கெல்லாம் என்கிட்ட எங்க காசு இருக்கு? சரியா போச்சு போ. என் மாமா கிட்ட சொன்னா டிசைனா 10 ஷூவை கொண்டு வந்து வச்சிட போறாரு. வேண்டாம் கதிர், எனக்கு அப்பா கிட்ட கேட்கணும்னு தோணல. ஏன்? இல்ல, இப்போ மணி ஹேண்டில் பண்றதெல்லாம் பார்வதி சித்தி கிட்ட தான் இருக்கு. வீட்ல என்ன செலவு செய்யணும்னாலும் அவங்க கிட்ட தான் காசு கேட்க வேண்டியதா இருக்கு. போன தடவை அப்பா அவங்க கிட்ட காசு கேட்டப்ப அவங்க ப்ராப்ளம் பண்ணாங்க. திரும்ப இதுக்காக அவங்க ஏதாவது சொன்னா அப்பா ஃபீல் பண்ணுவாரு. எனக்காக அவர் யார்கிட்டயும் அவமானப்பட வேண்டாம். அதனாலதான். நீ சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா இந்த ஷூவை போட்டுக்கிட்டு எப்படி மேட்ச் விளையாட முடியும்? நான் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த பாரதனா, மேட்ச் விளையாடும் போது ஷூ இன்னும் அதிகமா கிழிஞ்சிருச்சுன்னா அப்புறம் எப்படி மேட்ச் விளையாட முடியும்? எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. நான் வின் பண்ணிடுவேன். நான் போட்டியில வின் பண்ணா அப்பா நான் என்ன கேட்டாலும் செய்யறேன்னு சொல்லிருக்காரு. என் மனசுல நான் ஒரு ஆசை வச்சிருக்கேன். நீ மாமா கிட்ட என்ன கேட்க போறன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? தெரியும். என்ன கேட்க போற? என்ன கேட்க போற? அதானே நானும் கேக்குறேன். நீ ஜெயிச்சா என்ன கேட்க போற? அதாவது கதிரவனை கேட்க போற, அதானே? சரியா? உனக்கு எப்படி? மாயா சொன்னா. அப்ப தெரியும். அதனாலதான் இந்த மேட்ச் எப்போ வரும் நானும் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை நீ கேட்டு மாமா இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்ணுவ? அப்படி மட்டும் பேச்சுக்கு கூட சொல்லாத. நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்கல. முதல் தடவையா நான் என் பேஷனையும் லைஃபையும் ஒரு மேட்ச் மூலமா ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன். அது நடக்கணும்னு நான் நம்பிக்கையோட இருக்கேன். ஏய், இதுக்கு போய் ஏன் அழுகுற? நான் சும்மா தான் கேட்டேதானா? கண்டிப்பா நடக்கும். நீ வின் பண்ணதான் போற. மாமாவும் நீ கேட்ட உடனே, டேய் கதிரவா, இங்க வா, என் பொண்ணு ஒன்னதான் ஆசைப்படுறா,
அவ கூட சேர்ந்து வாழு, அவளை கண்கலங்காம பாத்துக்க. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, தொலைச்சிருவேன் உன்னை அப்படிம்பது. அப்போ என் கூட வாழணும்னு உனக்கு ஆசை இருக்கா? எப்படி இல்லாம இருக்கும்? நீ எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்க. அப்போ இந்த காரணத்துக்காக மட்டும்தான் என் கூட வாழணும்னு நினைக்கிறியா? இல்ல கதிர், நான் உண்மையா உன்னை லவ் பண்றேன். அதுக்காக தான் நான் உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன். உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லணும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா இப்ப சொல்ல மாட்டேன். நான் போட்டியில ஜெயிச்சுட்டு தான் சொல்லுவேன். அப்ப வேற எந்த காரணமும் இல்ல. அ- 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 அது வந்து இப்பயாவது வாயை திறந்து என்ன லவ் பண்றேன்னு சொல்லுதனா? நமக்குள்ள இருக்கிற லவ் சொல்லிக்காமலே இருக்கும். அதை சொல்லிட்டா இன்னும் சந்தோஷமா இருக்கலாம்ல. சரி, ஓகே, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. என்னமாயா, ஏன்டா இப்படி லூஸ் மாதிரி பண்ணிட்டு வந்திருக்க? நான் என்ன பண்ணேன்? ஒரு நல்ல மொமெண்ட் வந்தது, 2 பேரும் லவ்வ சொல்லிருக்கலாமே. தானா உன்னை லவ் பண்றது உனக்கு தெரியாதா? அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல கூட அவளோட லவ்வ எக்ஸ்பிரஸ் பண்ணாலே. ஆனா அவ என்ன லவ் பண்றேன்னு நேரடியா சொல்லவே இல்லையே. நீ மட்டும் அவகிட்ட லவ்வ சொன்னியா? இல்ல. நீ ஏன் சொல்லல? பொண்ணு அவ மட்டும் வந்து எப்படிடா சொல்லுவா? உங்களுக்குள்ள சொல்லிக்காமலே ஒரு லவ் ஓடிட்டு இருக்கு. அது ஓப்பனா சொல்லிடுங்களேன். அதுல தானே சந்தோஷமே இருக்கு. இப்ப கூட என் கூட ஒருத்தர் இருக்கானே, சீனோன்னு, அவனும் நானும் இப்படிதான் லவ்வ சொல்லிக்காமலே இருந்தோம். ஆனா லவ்வ சொல்லும் போது அது ஒரு நல்ல மொமெண்டா இருந்தது. நீங்க அதை மிஸ் பண்ணிடாதீங்க. சொல்லுவேன், ஆனா சொல்ற நாள் எங்க லைஃபோட பெஸ்டான ஒரு மொமெண்டா இருக்கும். வெயிட் பண்ணிட்டே இருக்காத, கடவுளே உங்களுக்கு ஒரு நல்ல மொமெண்ட் கொடுப்பாரு. அப்போ 2 பேரும் லவ்வ சொல்லிக்கோங்க, சரியா? கண்டிப்பா சொல்லுவேன். சாரு, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இங்க பாரு, நான் சொன்ன மாதிரியே பண்ணிடு. நான் போய் சீனுவை கூட்டிட்டு வரேன். நீ உன்னால நடக்க முடியல, கால் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, நல்லா கத்து, சரியா? சரிங்க அத்தை. சாரு, நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், அதே மாதிரி பண்ணு. நல்லா பண்ணு. நான் போய் கூட்டிட்டு வரேன். சீனு, என்னம்மா? கொஞ்சம் வெளியில வாப்பா. எங்கம்மா? சொல்ற, நீ வாயேன். வா. எங்கம்மா? சொல்றேன், வா. வரங்க வரங்க. வா சீனு. ஐயோ, சித்தி முடியல சித்தி. பாருடா சாரு. சரியாயிடும். பாருடா நீ சீனு. பயப்படாத சாரு, சரியாயிடும். என்னாச்சு அத்தை? தனியா வந்திருக்கா சீனு, வழுக்கி கீழே விழுந்திருக்கா. கால் இடுப்பெல்லாம் வேற சுளுக்கு பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏன் இப்படி உட்கார வச்சிருக்கீங்க? உள்ள கூட்டிட்டு போய் படுக்க வைக்கலாம்ல? ஐயோ, டேய், நாங்க அவளை தூக்கிட்டு போலான்னு தான்டா பார்த்தோம். ஆனா எங்களால அவளை தூக்க முடியல. அதான் 2 பேர் இருக்கீங்கல்ல. சீனு, எங்களால முடியலன்னு தானே உன்னை கூப்பிட்டோம். பாரு, பார்வதியால தூக்க முடியாது, அவளே சத்து இல்லாம இருக்கா. என்னது? இல்ல, உன்னால முடியாதுல்ல, அததான் சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ, நீ கொஞ்சம் சாருவை தூக்கிட்டு போய் உள்ள படுக்க வையேண்டா. அம்மா, தூக்கு சீனு. நீங்க 2 பேரும் 2 பக்கம் பிடிச்சு தூக்கிட்டு போங்கம்மா. ஐயோ, முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், எங்களால முடியல. தூக்கிட்டு போயேண்டா, முடியலன்னு தானே உன்னை கூப்பிட்டோம். அம்மா. ஐயோ, முடியல அத்தை, ரொம்ப வலிக்குது. ஐயோ. சீனு, அவ வழியில ரொம்ப துடிச்சிட்டு இருக்காடா. இங்க பாரு, நீ அவளை தூக்கிட்டு போய் ரூம்ல மட்டும் படுக்க வச்சிர.
சீனு அவளுக்கு ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. ஏற்கனவே அவளுக்கு கண்ணு வேற தெரியல. இங்க பாரு, நாம இப்படி இவ்வளவு சரியா பாத்துக்காம விட்டோன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன், அவங்க அப்பா என்ன சத்தம் போடுவாருடா. சரிம்மா, ஐயோ நான் தூக்கிட்டு போறேன். பாத்து பாத்து மெதுவா மெதுவாடா, பாத்து படுக்க வை. ஐயோ ஐயோ சரிம்மா, பாத்துக்கோங்க, நான் வரேன். சீனு அப்படியே இன்னொரு உதவியும் பண்ணிட. என்னது? இருப்பா வரேன். ஐயோ சீனு, இந்த தைலத்தை அவளுக்கு சுளுக்குப்பட்ட இடத்துல கொஞ்சம் தேய்ச்சி விட்டுருப்பா. அம்மா, என்ன விளையாடுறீங்களா? தூக்கிட்டு வர சொன்னீங்க, தூக்கிட்டு வந்து படுக்க வச்சுட்டேன். தைலத்தை தேய்க்க சொல்றீங்க, ஏன் அது கூட உங்களால முடியாது? நீங்களே தேய்ச்சி விடுங்க. அதுக்கு இல்லப்பா, எங்க கையெல்லாம் பாரேன், பூ மாதிரி இருக்கு. அவ்வளோ நல்லா எல்லாம் அழுத்தி எங்களால தேய்க்க முடியாது. எங்களுக்கும் கை வலிக்கும்ல. ஆனா உன் கை அப்படி இல்ல, கொஞ்சம் முரட்டுத்தனமா இருக்கும். தைலம் தேய்க்கிறப்ப சீக்கிரம் வலி போயிடும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால தான்டா சொல்றேன். ஐயோ அம்மா, அதெல்லாம் என்னால முடியாதுமா, நீங்களே பண்ணுங்க. சீனு சீனு, என்ன நீ போயிட்டான்? தைலம் தேய்ச்சி விட்டா அவங்களுக்குள்ள ஒரு நெருக்கம் வரும். அப்படியே அவன் மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாறும் நினைச்சேன். இவன் என்னடானா இந்த ஓட்டம் ஓடுறான். அத்தை விடுங்க அத்தை, என்ன தூக்கிட்டு வந்தார்ல அதுவே சந்தோஷம். போக போக நான் அவரை மாத்திருவேன். வாங்க ஹீரோ சார், கலக்குறீங்க போங்க. என்னது? இல்ல, ஹீரோ மாதிரி சாருவ கையில தூக்கிக்கிட்டு அழகா நடந்து போனீங்களே, அத சொன்னேன். அவளுக்கு அடிபட்டுச்சு, நான் ஹெல்ப் பண்ணேன், அவ்வளவுதான். அதுக்காக நீ என்ன பாராட்டவும் வேண்டாம், உன் பாராட்ட நான் கேட்கவும் இல்ல. நான் நல்லது பண்ணேன்னு தானே சொன்னேன். நீ நல்லதுன்னு சொன்னா கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். நான் எது சொன்னாலும் உனக்கு அப்படிதான் தெரியும். சரி, அதெல்லாம் விடு. இப்போ ஒரு புது கேம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். என்னது? நீ எனக்கு கொடுக்க வேண்டிய 40 லட்சம். 39 லட்சம். 39 லட்சம். அந்த காசை நீ கொடுக்க வேண்டாம். அதுக்கு இன்னொரு பெட் இருக்கு, அத பண்ணாலே போதும். நான் கால மூக்கத்தோட சொன்ன மாதிரி தலையால காலத்தோட சொல்றியா? அவ்வளோ டஃப் எல்லாம் இல்லப்பா, ஈஸி தான். ஒன்னும் தேவையில்லை, நான் உன் காசை எப்படியாவது கொடுத்துடுவேன். நான் சொல்றத உன்னால செய்ய முடியாதோன்னு பயம், அதானே? ஏதாவது சொல்லி நம்மள வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு இவளை நாம வெறுப்பேத்தணுமே. என்ன பண்ணலாம்? அம்மா, சொல்லு சீனு. இங்க வாங்கம்மா. என்ன சீனு? அம்மா, இப்ப ஏதோ ஒண்ணு சொன்னியே. நான் என்னடா சொன்னேன்? நீ தானே என்ன கூப்பிட்ட. அது இல்லம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே ஏதோ சுளுக்கு தைலம் நல்லா. ஆமா, சாருக்கு சுளுக்கு பிடிச்சிருக்கு, வந்து தைலம் தேய்ச்சி விடுன்னு சொன்ன. நீ தான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டியே. அம்மா, நான் யோசிச்சு பார்த்தம்மா, அவளும் பாவம்ல, ரொம்ப வலிக்கும்ல. நான் பண்றேம்மா. நிஜமாவாடா? ஆமாமா, அவ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலமா. அப்பாடா, இப்பவாவது உனக்கு புரிஞ்சுதே. வா வா சீனு, வா. ஓஹோ, என்னைய வெறுப்பேத்திரியா? இருடா வரேன். சாரு, சாரு, சாரு,
சீனு உனக்கு தைலம் தேய்ச்சி விடுறதுக்காக வந்திருக்காமா. உனக்கு வலி எல்லாமே போயிடும். இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது. பரவாயில்ல அத்தை, அவருக்கு எதுக்கு கஷ்டம்? ஏய், அதான் அவனே சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கான்ல, நீ பேசாம இரு. சீனு, அதோ இந்தாப்பா, அவளுக்கு தேய்ச்சி விடு. புடிப்பா. சாரு, நீ உன் இடுப்ப காட்டு. ஏய் பார்வதி, அடுப்புல பால் வச்சல, போய் பாத்தியா? நான் எப்ப வச்சேன்? ஏய், வச்சுட்டு தானே வந்த. ஆமா மாமா வச்சேன்ல, நான் போய் பாக்குறேன். போ. ஆ, சீனு, நீ தேய்ச்சி விடு. எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். ஆமா ஆமா ஆ? நீங்க இருங்கம்மா. நான் வந்துடுறேன்ப்பா, நீ தேய்ப்பா. அம்மா. ஐயோ, அவளை வெறுப்பேத்தரன்னு சொல்லி நானே இப்படி வந்து மாட்டிட்டேனே. இவன் எதுக்கு இப்படி யோசிச்சுட்டு இருக்கான்? அம்மா. அம்மா. ஒரு நிமிஷம். ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க? இல்ல பாட்டி, சுளுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க, அதான் அம்மா தைலம் தேய்க்க சொன்னாங்க. அதுக்கு தைலமா தேய்ப்பாங்க? ஏய், சுளுக்குக்கு தைலம் தேய்க்காம வேற என்ன பண்ணுவாங்க? தைலம் தேய்ச்சா சரியாகாது, அதுக்கு வேற மெத்தட் இருக்கு. வேற மெத்தடா? என்ன மெத்தடு? ஒரு உலக்கை எடுத்து இடுப்புல வச்சு ரொட்டேட் பண்ணா சுளுக்கு தன்னால சரியாயிடும். உலக்கையா? ஏய், அப்படிலாம் பண்ண சொல்லி யார் சொன்னா உனக்கு? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏய், சுளுக்குக்கு அப்படிதாண்டி பண்ணணும், அப்பதான் உடனே சரியாகும். கரெக்ட் தான் அத்தை. ஏய், எங்க அம்மா கூட சொல்லிருக்காங்கடி, சுளுக்கு பிடிச்சா அப்படித்தான் பண்ணுவாங்க. மருமகளே, நீ சொன்ன மாதிரி உலக்கையால நல்லா நீவி விடு, அப்பதான் சரியாகும். ஐயோ, ஏங்க இந்நேரத்துல உலக்கை எங்க தேட முடியும்? அத்தை, அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். ஐயோ. உலக்கையே வந்துருச்சுல்ல. மருமகளே, ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமா நின்னுக்கிட்டு நல்லா அழுத்தி புடிச்சு உருட்டுங்க, படக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். என்னது, எலும்பு உடையிற சத்தமா? ஆட, சுளுக்கு சரியாயிருண்டி. உங்களா? நீங்க பண்ணுங்க, வாங்க. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், தைலம் தேய்ச்சாலே போதும். பத்மா, இதுதான் சரியான வைத்தியம். போங்க. அம்மா, பண்ணுங்க. தனா, சுளுக்க உடைச்சிடலாமா? உடைச்சிட்டா போச்சு. இந்தா, இந்த பக்கம் புடி. பாவம், அது வழியில எவ்வளவு அவஸ்தைப்பட்டு இருக்கு பாருங்க. வா. ஐயோ, சாரு, திரும்பி போடுமா. கூப்பிடப்படு. வேண்டாம், பரவாயில்ல. அட, பரவாயில்லையா? பரவாயில்ல, படுத்துக்க. கூப்பிடப்பட. ஐயோ, இல்ல. போடுமா, நீ படு. சாதாரண சுளுக்கு தான். விடக்கூடாது. பரவாயில்ல. படு. ஆ. சொல்றேன்ல, உள்ள படு. ஆ, இல்ல, வேண்டாம். படு, படு, படு. இப்ப பாரு எப்படி சரியாக போகுதுன்னு. அம்மா. ஐயோ, வேண்டாம் ப்ளீஸ். ஐயோ, வேண்டாம். ஐயோ, வலிக்குது, வேண்டாம் ப்ளீஸ். வலிக்குதா? அப்போ சுளுக்கு சரியா போக போகுதுன்னு அர்த்தம். மருமகளே, ரெண்டு பேரும் நல்லா அழுத்தி பண்ணுங்க. நல்லா அழுத்துங்கம்மா, நல்லா அழுத்துங்க. ஏன் இப்படி பண்றீங்க? ஆ, ஆ. ஐயோ, வேண்டாம். ஐயோ, போதும், வேண்டாம். அப்படிதாம்மா வலிக்கும், கொஞ்சம் பொறுத்துக்க. என்ன? ஆமாமா, சுளுக்கு சரியாகணும் இல்ல? இப்ப எப்படி சரியாகுதுன்னு மட்டும் பாரு. ஓ, மருமகளே, நல்லா உருட்டுங்கம்மா, உருட்டுங்க, சுளுக்கெல்லாம் பறந்து போகணும். ஏண்டி, என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிக்க பிளான பண்றீங்க? இருடி, இப்ப குடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல தலை தறிக்க நீ ஓட போற.
என்ன பண்றீங்க சுளுக்கு எடுக்கிறாங்கம்மா. ஐயோ போதும் நிறுத்துங்க. ஐயோ போதும் போதும் வேண்டாம். அவ வலியில துடிச்சிட்டு இருக்காளே நிறுத்துங்க. போதும் நிறுத்துங்கன்றேன்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல சுளுக்கு பறந்து போயிடும். ஐயோ என்ன சாரு இனிமே சுளுக்கு வருமா? இல்ல இல்ல வராது வராது. என் வாழ்க்கையில இனிமே வரவே வராது. ஆ, ஆ, ஆ. வேற எங்கேயாவது சுளுக்கு இருக்கா? இல்ல 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 எனக்கு சரியாயிடுச்சு. வலி இல்ல. போதும் போதும் போதும். சரி ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரி அவ கொஞ்ச நேரம் படுத்திருக்கட்டும், நாம எல்லாம் போலாம். ஆ, சரி, வாங்க வாங்க வாங்க. யாரு ரெஸ்ட் எடுத்துக்கமா. ஐயோ பாத்து சாரு. ஐயோ பாத்து. அம்மா. ஐயோ சித்தி சுத்தமா முடியல. விட்டா எலும்பே உடைஞ்சு போயிருக்கும் போல. அம்மா நீங்க ரெண்டு பேரும் பிளான் பண்றேன்னு என்ன காலி பண்ண பாக்குறீங்களா? அந்த மாயா இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கலமா. சுளுக்கு எடுக்கிறேன்னு நல்லா வச்சு அழுத்திட்டு போயிட்டான். சரியான திமிரு பிடிச்ச பார்த்த. சாரு உனக்கு ரொம்ப வலிக்குதா? நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன் சார். ஆனா அட்வான்ஸா ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குமா சார்? என்னப்பா இன்னும் வேலையே செய்யல, அதுக்குள்ள அட்வான்ஸ் கேக்குற? என் ஒய்ஃப் ஒரு பேட்மிண்டன் பிளேயர். அவங்களுக்கு ஒரு வாரத்துல மேட்ச் இருக்கு. அதுக்கு ஒரு நல்ல ஷூ வாங்கணும். அப்பதான் அவங்களால பிராக்டிஸ் பண்ண முடியும். சரி, நீ வேலையை முடி, சாயந்தரம் பாத்துக்கலாம்.